அதே போன்று காவிரி பல்பொருள் அங்காடி பணி செய்கின்றவர்கள் அது ஒரு 30,000 பேர் கூடுதலாக, வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 பேர், ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைஞ்சபட்சம் ஒருவருக்கு ஒரு அரசு வேலை அல்ல தனியார் வேலை உறுதி செய்யப்படும் எங்கள் அறிக்கை மூலமாக. பட்டப்படிப்பு முடித்து வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கோ அவங்க இருக்கிறதுக்கு உதவி செய்யப்படும். மொத்தமாக சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கையில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அதாவது தனியார் துறை அரசு துறை சேர்த்து நான் சொல்கிறேன். நான் அது இல்லாமல் சுய தொழில் இதெல்லாம் சேர்த்து 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். தனியார் துறை சுய வேலைவாய்ப்புகள் மூலம் அடுத்த 5 ஆண்டுகள் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. அடுத்தது அதாவது அதில் இன்னொன்று வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டின் இன்னைக்கு முக்கிய பிரச்சனை வந்து மதுவும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே வீதி வீதியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நகரத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் விற்று கொண்டிருக்கின்றார்கள். அதை விற்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். இது எவ்வளோ நாங்கள் போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏதோ கஞ்சா 2.1, 3.1, 4.1 டிரைவ் பண்ணி அதில் ஒரு 5,000 பேர் பிடிப்பாங்க. அந்த 5,000 பேர் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. 10 நாளில் வெளியில் வந்து அவன் மறுபடியும் வித்துட்டு இருப்பாங்க. அது போலீஸுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி ஒரு பொருட்டாக கூட கிடைக்கல. அதாவது தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இதுதானே உங்களுடைய முதன்மை கடமை. நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் நெடுஞ்சாலை கட்டிட்டோம், ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், சிப்காட் பண்ணிட்டோம், அந்த ஃபேக்ட்ரி பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம்ல. உங்கள் பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை, எதுக்கு உங்களுக்கு பதவி? இந்தியாவிலே அதிக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, அதிக பெண்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது காரணம் என்னன்னா 4,700 டாஸ்மாக் கடைகள் ஒரு பக்கம், 1,500 மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், 25,000 சந்து கடைகள் ஒரு பக்கம். அந்த சந்து கடைகள் 24 மணி நேரமும் மதுவை வித்துட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் வித்துட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்கில் மட்டும் 1,80,000 கோடி ஊழல். பாதி கணக்கில் பாதி கணக்கில் இல்லை, பாதி வரி ஏய்ப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதில். இதுதான் காரணமே. சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். குடிச்சிட்டு அங்கங்கே கிடைக்கிற போதை, கபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தலாம்ஃபெட்டமைன் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சரளமாக கிடைக்குது. போலீஸ்க்கு தெரியாமல் யாரும் விற்கிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அப்போ இதனால தான் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்கின்ற மாநிலமாக மாறி இருக்கு தமிழ்நாடு. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10, 12 வயசு குழந்தைங்களை இந்த மனித மிருகங்களாக, அந்த மனித மிருகங்களாக உருவாக்கியது திமுக ஸ்டாலின் அவர்கள் தான். திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது.